தொழிலுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்குல எப்படி மெதுவோட பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மெதுவடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க, உளுந்து ஒரு 100 கிராம், அரிசி மாவு 2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பச்சை மிளகா 1 போதுங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, உப்பு இதெல்லாம் தேவைக்கான அளவு எடுத்துக்கோங்க. வடையோ போண்டாவோ எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பருப்பை ஊற வைக்கணும். அது மாதிரி உளுந்தை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. நாம் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு மெதுவடை அப்படிங்கிறதுனால ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மிக்சியில் அடிச்சிக்கோங்க. அது கூட சேர்த்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உளுந்து, அதையும் சேர்த்து ஒன்றா மிக்சியில் போட்டு மாவாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்து உருளைக்கிழங்கு மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, உப்பு, அப்புறம் அந்த அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் கலந்து ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெயை காய வச்சு அதில் மெதுவடை மாதிரி தட்டி பொரித்து எடுத்துருங்க. இப்போது டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மெதுவடை தயார். அடுத்து என்னங்க, சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.